அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த காணொளியின் மிக முக்கியமான நோக்கமே பங்கு சந்தையை எளிமையாக பாருங்க, வளமாக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொளியின் மிக முக்கிய நோக்கம். பங்கு சந்தையை நம்ம ரொம்ப மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. இதில் வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு இருக்குது. பொருளாதாரத்தில் 2 பிரிவுகளை எடுப்பாங்க. மேக்ரோ அண்ட் மைக்ரோன்னு எடுப்பாங்க. இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால், இன்றைக்கி எனக்கு பசிக்குது, உடனடியாக எனக்கு உணவு தேவை, அப்போது அதனை நிறைவேற்றுவது வந்துட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். எனக்கு இப்போ வேணும், உடனடியாக தீர்வு எனக்கு வேணும். மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது அந்த உணவுக்கு எனக்கு உடனடியாக எனக்கு உணவு தேவை, அது எப்படியோ ஒரு அந்த உணவு தேடியாச்சு. ஆனால் சுயமாகவே எனக்கு கிடைக்கக்கூடிய உழைப்பிலேயே நான் அதனை அடையணும் அப்படின்னா அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஏன்னா யாராச்சும் உணவு தானம் கொடுத்தாலும் சரி, அந்த பசிக்கு உடனடியாக தீர்வு. ஆனால் அந்த பசிக்குண்டான உடனடி தீர்வு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நீண்ட காலத்துக்கு பயன் தராது. ஆனால் அவருக்கு உண்டான உணவு அவரே சம்பாதித்து உழைத்து சேமித்து அதன் மூலம் அவர் பசியை ஆற்றிக்கொள்கிறார் அப்படின்னா அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்போது இந்த 2 விஷயங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அப்போது இங்கே வியாபாரம் செய்வதற்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு பெட்டி கடையில் ஒரு வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை விற்பதற்கு அவருக்கு உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியமாக தெரிந்திருக்கணும்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ அதுபோல் நம்ம இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கி நீங்கள் பார்த்தா வியாபாரமே செய்ய முடியாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதனை மட்டும்தான் தெரிந்திருக்க வேண்டும். நம்ம பல விஷயங்களை உள்ளடக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா தப்பாகத்தான் நம்ம செய்கிறோம். எப்படி இருந்தாலும் நட்டம் ஏற்படாமல் ஒரு வியாபாரம் அமையாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், தினம் யூஎஸில் ஒரு டேட்டா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூலை 31 அதற்கு ஒரு டேட்டா வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சில டேட்டாஸ் வருது. புதன்கிழமை அதற்கு ஒரு டேட்டாஸ் இருக்குது. வியாழக்கிழமை அதுக்கு ஒரு டேட்டா இருக்குது. அப்போது தினம் ஏதேனும் ஒரு தகவல் வந்து கொண்டே இருக்கும். அப்போது இதை பார்த்து நம்ம வியாபாரம் பண்ணணும்னு நினச்சோம்னா இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக முடியாது. இந்த முக்கியத்துவம் கொடுக்குறதுல நினச்சி பாருங்கள், இங்கேயே சில விஷயங்கள் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. பீரியட், ஆக்சுவல், மீடியன் ஃபோர்காஸ்ட், ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முந்தைய பதிவு, இவங்களா எதிர்பார்க்கிறது, ஆக்சுவலாக அது செயல்படுவது, பீரியட் எப்போன்ட்டு. இப்போது இங்கே ஆக்சுவலுக்கும் ஃபோர்காஸ்ட்டுக்கும் ஒரு இது நடக்கும். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, அதாவது வேலையில்லாதவர்களோட சதவீதம் 4% என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 4%. அது 3% வந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னா சந்தைக்கு ரொம்ப குதூகலமாக போயிடும் அப்படின்ட்டு ஒரு இதாக வந்துடும். ஏன்னா எதிர்பார்ப்பை விட நம்மளுக்கு வந்துட்டு கம்மியாக வந்திருக்கு, அதனால் வேலையில்லாதவரோட சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இது. ஆனால் எப்படி இருந்தாலும் வேலையில்லாமல் இருக்கிறவங்களோட டேட்டா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இவங்க எதிர்பார்ப்பு இருப்பாங்க, ஆனால் எதிர்பார்ப்புக்கு நிகழ் இல்லை அப்படின்னு சொல்லிவிடும். இது பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு நிறுவனம் வந்து ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க லாபம் வந்து 5% லாபத்தை கொடுத்துருக்காங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுட்டா, ஆனால் இங்கே எதிர்பார்ப்பு ஒரு 10% இருந்தால் இவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அடையவில்லை அப்படின்னு அந்த சந்தையோட போக்கு மாறுபடும். இங்கே டேட்டாக்கு முக்கியத்துவம் இல்லை, இவங்க எதிர்பார்ப்பாங்க, அந்த எதிர்பார்ப்புக்கு நடக்குதா இல்லையானும் பார்க்கணும். அதே மாதிரி
நம்ம எதிர்பார்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நஷ்டம் வந்துட்டு 10% நஷ்டம் வரும்னு எதிர்பார்த்துருக்குறாங்க. 5% நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா உடனே இவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நஷ்டம் வரல அப்படிங்கிற விஷயம் வரும். அதுவே பார்த்தீங்கன்னா சென்ற காலாண்டில் ஒப்பீடு செய்யும் போது இது அதனை விட மேம்படல. அதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஒரு விலை உயர்வு ஏற்பட்டாலோ இல்லை விலை குறைவு ஏற்பட்டாலோ அதற்கு ஒரு காரணம் எப்படி பார்த்தாலும் ஒன்று வந்துடும். சந்தை ஏறுச்சுன்னா இப்போ வந்து நஷ்டமாக இருக்கிறாங்க, ஆனால் சென்ற காலாண்டோட ஒப்பீடுகள் நல்ல விஷயமா நடந்திருக்கனால அது ஏறிடுச்சும்பாங்க. அப்போது ஒரு விஷயம், அதாவது நம்மளுக்கு தேவை ப்ரைஸ், விலை ஏற்றம் அல்லது இறக்கம் அடையப்போகுது. அது ஏற்றம் அடைந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும், விலை குறைவு ஏற்பட்டால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இதனை பார்த்து பார்த்து நம்ம வந்துட்டு ஒன்றுமே செய்ய இயலாது. அதனால் நம்மளுக்கு தேவை என்னவோ அதனை செயல்படுத்த முற்பட வேணும். அப்புறம் எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் எஃப்ஐ விற்றுருக்காங்க, டிஐ விற்றுருக்காங்க, வாங்கியிருக்காங்கன்ட்டு பார்த்து பார்த்து நம்ம பங்கு சந்தையில் பல ஸ்டாக்ஸ் இருக்குது. எஃப்ஐ ஒரு ஸ்டாக்கை விற்றுட்டு இன்னொரு ஸ்டாக்கை வாங்கியிருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது, என்ன விஷயங்கள் ஏற்பட்டாலும் தெரியாது. அப்போ நம்ம வந்து எஃப்ஐ வாங்கினா சந்தை ஏறும், எஃப்ஐ இறங்கினா விற்றுட்டாங்கன்னா இறங்கிடும் அப்படிங்கிற போக்கிலேயே நம்ம கொண்டு போவாங்க. இதுவும் நம்மளுக்கு வந்துட்டு சந்தை அப்போ எஃப்ஐ விற்றுருக்கிற அன்னைக்கு, விற்பனை செய்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தை ஏறாமல் இருந்திருக்காது. அப்போ ஏறிச்சுன்னா அதுக்குண்டான தகவல் என்னவாக இருக்கும்? உடனே அதுக்கு மாறுபட்ட தகவல் கண்டிப்பாக வரத்தான் போகுது. அதனால் எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா, எஃப்ஐ விற்றுருக்காங்க, வாங்கியிருக்காங்க, இதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அடுத்தது வேர்ல்டு மார்க்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் அப்படிங்கிறது காலையில் ஒரு 6 மணிக்கு தொடங்கிடும், ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு நம்மளுக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். யூரோப் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணிக்கு ஆரம்பித்து அவர்களை வந்துட்டு ஒரு 8-9 மணி மட்டும் நடக்கலாம். அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி 8 மணிக்கு ஆரம்பித்து இரவு 12 மணிக்கு முடிக்கலாம். அப்போது நம்ம சந்தை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் வந்துட்டு முடிவு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்களோட இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சந்தை வந்துட்டு அந்த மிட் நேரங்களில் அதனை பார்த்துட்டே இருப்பாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவில் இருப்போம், வேர்ல்டு மார்க்கெட் இறங்கிருச்சுன்னா நம்ம இறங்கிடுவோம் அப்படின்னு நினைப்போம். பார்த்தா அங்கேருந்து அது நல்லா ஏறும். அதற்குண்டான இம்பேக்ட்டு சில நாள் இருக்கும், இருக்காது. எப்போவுமே பாருங்கள், நம்ம ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருந்து வேர்ல்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது மிகப்பெரிய ஏற்றத்துக்கு வழிவகுக்கும். நம்ம ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருந்து வேர்ல்டு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டவுன் சைடு இருந்ததுன்னா இது இறங்குங்கிற பொருள் இருக்காது, ஏற்றத்தோட அளவை தடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போ சில நேரங்களில் அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிட்டே இருக்கும். அப்போ இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா அப்படின்னா, முக்கியத்துவம் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அதனை செயல்படுத்தலாம். ஆனால் அனைத்து விஷயத்திற்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தோம்னா வியாபாரமே செய்ய முடியாது. ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா ஃபயர் நம்மளுக்கு தேவை. எப்படி வந்துட்டு ஒரு ராக்கெட் லான்ச் இருக்கோ அந்த லான்ச் போல் நம்மளுக்கு செங்குத்து ஏற்றமாக இருக்கணும். அது சந்தை இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி ஒரே முக பயணமாக இருக்கணும். அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யறதுக்கு முற்படணும். அதே போல் நம்மளுக்கு 9:15 சந்தை 3:30 மட்டும் இருக்குன்னா தொடர்ச்சியாக வியாபாரம் செஞ்சுட்டே இருக்க முடியாது. ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு டிசிப்ளின் ட்ரேட் அப்படின்னு எடுத்து அந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படணும். அப்போது தான் இதில் வெற்றி பெற இயலும். அதே போல் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிந்து நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் இது அனைத்துமே நம்ம வந்துட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறதுனால தான் ஏற்ற இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத ஆப்ஷன் வியாபாரத்தில் நீங்கள் அதற்கு முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது. இப்போது இதனுடைய ஒரு விலை ஏன் தீர்மானிக்கப்படுகிறது, எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு தெரியணும். இப்போ இது 0 ப்ரைஸிலிருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகலை. அப்போ இதற்குன்னு ஒரு விலை நிர்ணயம் கொடுக்குறாங்க. அந்த விலை நிர்ணயம் யார் தர்றாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியணும். அது என்எஸ்சி தான் தருகிறார்கள். அப்போ என்எஸ்சி இதற்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு விலையை பேசிக்
அடிப்படை விலை அப்படிங்கிறது என்எஸ்சி தீர்மானிக்கப்படுகிறது. அதிலிருந்து தான் நம்மளோட எதிர்பார்ப்பு டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஏற்ற இறக்கத்துக்குள்ளே போகுது. இதனை நன்றாக புரிந்து கொண்டால்தான், ஏன்னா இது அனைத்துமே இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கணும்னா அது ஐடிஎம் ஆப்ஷனாக இருக்கணும். அப்போ ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குன்னு தெரியுது. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ 20,000 கால் இருக்குது என்கிட்ட இருக்குன்ட்டு எல்லாருமே கொண்டு போய் இதை பை பண்ணுறாங்க, பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சந்தை ஏறிடும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது ஏறாது. இங்கே மார்க்கெட் ஏறுனா மட்டும்தான் இதோட விலை ஏறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்னிடம் தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு 20,000 காலை எல்லார்த்தும் சொல்லி இதில் செல்லரே இல்லை, பையராகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் ஏறிடுமானா கண்டிப்பாக ஏறக்கு வாய்ப்பே கிடையாது. மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்தால் மட்டும்தான். நீங்கள் 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டே இருங்க. எவ்வளோ ஒரு செல்லர் இருக்கான், அந்த செல்லர் போட போட நீங்கள் வாங்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். அப்போ பையிங் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு நீங்களே கொண்டு போகிறீங்க. உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது ஏறுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏறாது. இது மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது நிறைய பேர் வந்து டிமாண்ட் மற்றும் சப்ளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் இந்த டிமாண்ட் ஏற்படுறதுனால ஒரு ப்ரைஸ் ஏறும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயந்தான். ஆனால் இதன் காரணமாக மட்டும் ப்ரைஸ் ஏறாது. விடாப்பிடியான ஒரு வாய்ப்பு இருக்கணும். அப்போ அந்த விடாப்பிடியான வாய்ப்பு இங்கே மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் லாங் பொசிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ லாங் பொசிஷனுங்கிறது ஒரு பை, அதற்கப்புறம் ஒரு செல். ஷார்ட் பொசிஷனுங்கிறது செல், அதற்கப்புறம் ஒரு பை. அப்போது இவர்களுக்குண்டான முரண்பாடு, அப்போ நம்ம டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா பை பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, செல் டு பையும் இருக்கிறது. அப்போது இதில் 2 வகையான வியாபாரம் நடக்கிறதுனால இதில் இருக்கும் தந்திரத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமாக தெரிந்திருக்கிறது ஆப்ஷன் செல்லரோட இம்பேக்ட் நம்மளுக்கு தெரியணும். ஆப்ஷன் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணும்போதோ அல்லது லாஸ் புக் பண்ணும்போதோ நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒன் சைடு இம்பேக்ட் கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் செல்லர் பயந்தாலும் சரி, அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் மிக அதிகமாக இருக்கும். அப்போ இதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யறதுக்கு நம்ம முற்படணும். அதனால் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம இந்த வர வியாபாரம் செய்யவே முடியாது. நம்ம எளிமையான வியாபாரம் செய்ய முற்படுங்கள். அதற்கு என்னென்ன காரணம் தேவையோ அதை மட்டும் பாருங்கள். அனைத்து விஷயம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வரைபடம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஆனால் அது என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு முற்படுங்கள். ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு வரைபடம் அப்படிங்கிறது அறவே தேவை இருக்காது. ஏன்னா இதில் இருக்கிற சிம்டம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு வரைபடத்திற்கு இருக்காது. ஏன்னா டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்கிறதுனால அது டிகே ஆகிறது வரைபடத்தில் நம்மளுக்கு தெரியாது. அந்த இடத்துல நம்மளுக்கு சைடுவே இம்பேக்ட் ஆகிட்ட தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, டைம் டிகேங்கிறது தெரியாது. அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.